மாணவர்களே, அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது தொழில் முனைவின் முக்கியத்துவம். தொழில் முனைவுங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது. இந்த தொழில் முனைவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது? தொழில் முனைவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது? இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழில் முனைவுங்கிறது புதுமை படைத்தல் செய்கிறது, நாட்டோட மொத்த பொருள் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்கிறது, சீரான வட்டார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது, அப்புறம் ஏற்றுமதிக்கு வாய்ப்புகளை தருகிறது, உள்ளார்ந்த வள பயன்பாட்டிற்கு வழிவகை செய்கிறது, பொருளாதார சக்தி குவிவதில் தவிர்க்கிறது, அப்புறம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. இதெல்லாம் தொழில் முனைவோட முக்கியத்துவம். தொழில் முனைவுங்கிறது எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, புதுமை படைத்தல், இன்னோவேஷன். தொழில் முனைவோர் என்ன செய்கிறாரு? புதுசாக ஏதாவது செய்கிறார், புதுமையை புகுத்துறாரு. அதாவது இந்த தொழில் முனைவு இல்லைன்னா புதுமை இல்லை. அந்த அளவுக்கு தொழில் முனைவோர் ஒவ்வொருவருமே புதிதாக ஏதேனும் ஒன்றை செய்கிறார்கள். புதுமை புகுத்துவதன் மூலமாக தொழில் முனைவோருங்கிறவர் நாட்டோட மேம்பாட்டிற்கு பெரும்பங்கு ஆற்றுகிறார்கள். புதுமை எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். புதுசாக பொருளை அவர் தயாரிக்கலாம், புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றலாம், புதிய உற்பத்தி முறைகளை அறிமுகப்படுத்தலாம், புதுசாக கச்சா பொருள்களை வாங்கி வேறு சில கச்சா பொருள்களை வாங்கி அதை வச்சு பொருள்களை தயாரிக்கலாம். நடைமுறையில் இருக்கக்கூடியதை மாற்றம் செய்து வேறு ஒன்றை செய்கிறார். அப்புறம் புதிய பொருள்களை அறிமுகம் செய்கிறாரு. அதனால் புதுமை படைத்தல்ங்கிறது நடக்கிறது. ஒரு நாட்டோட பொருளாதார உற்பத்தியை அதிகரிக்கிறது இவரோட பணி. தொழில் முனைவின் மூலமாக தான் நாட்டோட பொருளாதார உற்பத்திங்கிறது அதிகமாகிறது. அது மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பு தரப்படுகிறது, பல பேருக்கு வேலைவாய்ப்பு தரப்படுகிறது, நாட்டு வருமானம் உயர்கிறது. அடுத்து ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, நாட்டோட மொத்த பொருள் உற்பத்திக்கு பங்களித்தல், கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஜிடிபின்னு சொல்லுவோம்ல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தொழில் முனைவுங்கிறது ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருள் உற்பத்தி மற்றும் நாட்டோட நாட்டு வருமானத்திற்கு அதிகரிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகளில் தொழில் முனைவு மேம்பாட்டு அடைந்ததுனால நாட்டின் மொத்த உற்பத்தி, நாட்டு வருமானம், தனிநபர் வருமானம் இதெல்லாம் அதிகமானுச்சு. அடுத்த ஒரு முக்கியத்துவம் சீரான வட்டார வளர்ச்சி. அதாவது எல்லா பகுதிகளையும் முன்னேற்றக்கூடிய பின்தங்கிய பகுதிகளில் இந்த தொழில் முனைவோர் தொழில் தொடங்கிறதுனால, அரசாங்கமும் ஆதரவு தர்றதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களும் பயனடைகிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரம் உயருகிறது. அதனால் மக்கள் ஊரக பகுதிகளிலேருந்து நகரங்க பகுதிகளை நோக்கி வேலை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லா பகுதிகளையும் வளர்ச்சி உடைய பகுதிகளாக, பின்தங்கிய பகுதிகள், வளராமல் இருக்கிறத வளர்ச்சி குறைவான பகுதிகளில் கூட இந்த தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களை தொடங்கிறதுனால வளர்ச்சி அந்த பகுதிகளில் ஏற்படுகிறது. மக்கள் நகரத்தை நோக்கி வேலை வாய்ப்புக்காக நகர வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அடுத்து இந்த தொழில் முனைவோர் ஏற்றுமதிக்கான பொருள்களை தயார் செய்து ஏற்றுமதி செய்வதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள். நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க. ஒரு நாட்டோட ஏற்றுமதி வளர்ச்சிக்கு தொழில் முனைவு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது. ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ள பொருட்களை இவங்களா தயாரிக்கிறாங்க. இந்த ஏற்றுமதி செய்வதற்கு அரசாங்கம் நிறைய வசதிகளை, சிறப்பு வசதிகளை, சலுகைகளை, மானியங்களை, வரி விலக்குகளை அரசாங்கம் தருகிறது. அதனால் உள்நாட்டில் தயாரித்த பொருள்களை அதிக அளவில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுனால அந்நிய செலவாணி கிடைக்கிது. அந்நிய செலவாணி இருப்பு அதிகரிக்கிறது. சாதகமான செலவாணி மூலமாக செலுத்து நிலை இருப்பில் சாதகமான செலவாணி மூலமாக, அந்நிய செலவாணி மூலமாக செலுத்து நிலை இருப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் சரி செய்யப்படுகிறது. அப்புறம் உள்ளார்ந்த வள பயன்பாடு, ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேட்டன்ட் ரிசர்வ்ஸ்.
மறைந்து கிடக்கக்கூடிய மாணிக்கங்களை எல்லாம் இவர்கள் வெளிக்கொணர்கிறார்கள். பயன்படுத்தாத தொழில் வளங்களை எல்லாம் இவர்கள் அறிந்து அந்த வளங்களை பயன்படுத்தி தொழில் நிறுவனங்களை தொடங்குகிறார்கள். தொழில் முனைவுங்கிறது ஊக்குவிக்கப்படுறதுனால நாட்டில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் இவர்கள் மூலமாக நிறைய பெருகுகிறது. நாட்டோட வளங்கள், நாட்டில் உள்ள வளங்கள், மனித வளம் முற்றிலுமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியத்துவம் பொருளாதார சக்தி குவிவதை தவிர்க்கிறது. சில நிறுவனங்கள் கோலோச்சிக்கிட்டு இருக்கு, சில நிறுவனங்கள் மட்டுமே சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அந்த சூழ்நிலையில் தொழில் முனைவோர்கள் சிறு நிறுவனமாக குறு நிறுவனமாக அவங்க தொடங்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் அந்த பெரிய நிறுவனங்களோட செயல்படுறதுனால மக்கள் அவர்களுக்கு தேவையான பொருள்களை பணிகளை சிறிய நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் அந்த தொழில் முனைவோர்கிட்ட பெறுவதனால ஒரு பெரிய பொருளாதார சக்தி உருவாவதை இங்கே இவங்க வழி செய்கிறாங்க. பரவலான தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இவர்களால் சரி செய்யப்படுகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தொழில் முனைவோரால் களையப்படுகிறது. மக்களோட வாழ்க்கை தரம் உயருது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் பல சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை இவங்க தொடங்கி நடத்துறதுனால வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கிது. வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லை, நல்ல ஊதியம் கிடைக்கிது, வருமானம் கிடைக்கிது. அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை தரம் உயருது, சேமிப்பு அதிகரிக்குது, நாட்டு வருமானம் அதிகரிக்குது, தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆகவே இதெல்லாம் தொழில் முனைவினுடைய முக்கியத்துவங்களாக கூறப்படுகிறது. அடுத்து ஒரு சிறு பகுதி, இந்த தொழில் முனைவோர் மாதிரியே அகச்செயல் முனைவோர். தொழில் முனைவோருங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. இதே மாதிரி இன்னொன்று அகச்செயல் முனைவோர், அகத்தொழில் முனைவோர். அந்த நிறுவனத்தில் தொழில் முனைவோர் தொடங்கக்கூடிய நிறுவனத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பணிகளுக்காக பொறுப்பாக்கப்படக்கூடிய ஒரு பணியாளர் அகத்தொழில் முனைவோர். அவர் எல்லைகளுக்குட்பட்டு அந்த நிறுவனத்தை முன்னேற்றுவதற்கு அரும்பாடுபடுவார். அவரை தான் அகத்தொழில் முனைவோர் அப்படிங்கிறோம். அது பற்றி பார்க்க இருக்கிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். அகத்தொழில் முனைவோருங்கிறவர் ஒரு நிறுவனத்தினுடைய தொழில் முனைவோரை போல செயல்படுவார். என்டர்பிரனர் எப்படி செயல்படுறாரோ அதே மாதிரி இன்டர்பிரனர் செயல்படுவார். அகத்தொழில் முனைவோர் அப்படிங்கிறவர் நிறுவனத்தில் தொழில் முனைவோர் எப்படி செயல்படுகிறாரோ அதே மாதிரி செயல்படுவார். ஆனால் இந்த அகத்தொழில் முனைவோர்னு சொல்கிறோம்ல, அவருக்கு சம்பளம் மட்டும்தான். அவர் அந்த கம்பெனியில் இருந்து வேலை பார்ப்பார். அவர் இந்த தொழில் முனைவோருக்கு கீழே பணியாற்றுவார். ஒரு தொழில் முனைவோர் ஆரம்பித்த தொழிலில் பணிபுரியும் ஒரு நபர் தனக்கு ஒதுக்கப்பட்ட செயல் திட்டத்தில் அல்லது பணியில் தன்னோட ஆற்றலை பயன்படுத்தி புதிய எண்ணங்களை நிறுவனத்தினுடைய வளங்களை கொண்டு செயல்படுத்துபவர். அவரை தான் அகத்தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். நிறுவனத்தின் உட்புறத்தில் புதிய பொருட்களையும் கருத்துக்களையும் அறிமுகப்படுத்துபவராக அவர் இருக்கிறார். இப்போ இந்த ரெண்டு பேரையும் வேறுபடுத்துகிறோம். தொழில் முனைவோரையும் அகத்தொழில் முனைவோரையும் வேறுபடுத்துகிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர் அண்ட் இன்டர்பிரனர். முதல் வேறுபாடு சிந்தனை. இந்த தொழில் முனைவோருங்கிறவர் இருக்கார, இவர் தடையற்ற சிந்தனைவாதி. அகத்தொழில் முனைவோருங்கிறவர் தன்னிச்சையான சிந்தனைவாதி. இவர் ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தில் இருந்து உள்ளார செயல்படுறவர். சார்பு நிலை, டிபெண்டன்சி, சார்பு நிலை. இந்த தொழில் முனைவோர் இருக்கார, இவர் தன்னிச்சையான நபர். ஆனால் இவர் அகத்தொழில் முனைவோர் இருக்கார, இவர் தொழில் முனைவோரை சார்ந்து தான் இருப்பார். நிதி திரட்டல். தொழில் முனைவோரோட ஒரு பணி, முக்கியமான பணி நிதி திரட்டுதல். ஆனால் இவருக்கு அகத்தொழில் முனைவோருக்கு அந்த மாதிரி நிதி திரட்ட வேண்டிய பணியெல்லாம் கிடையாது. நிதியை கையாளக்கூடிய பொறுப்பு தான் இவர்கிட்ட இருக்குது.
அடுத்து இடர் ஏற்பு. தொழில் முனைவோருங்கிறவர் இடர் ஏற்பாளர். நட்டம் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இடரில் இவர் பங்கேற்பதில்லை. நிறுவனத்துக்கு இடர் வந்தால் இவர் வேற ஒரு நிறுவனத்துக்கு மாறிடுவார். தகுநிலை. தொழில் முனைவோருங்கிறவர் உரிமையாளருங்கிற அந்தஸ்தை பெறுகிறார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அகத்தொழில் முனைவோருங்கிறவர் இவர் உரிமையாளர் அல்ல, இவர் ஊழியர் தான், பணியாளர் தான், சம்பளம் தான் அவருக்கு. அடுத்து ஒரு வேறுபாடு, கடைசியாக உள்ள வேறுபாடு செயல்பாடு. செயல்பாட்டில் இந்த தொழில் முனைவோருங்கிறவர் தான் தொடங்கிய தொழிலினுடைய புறத்தில் நின்று பெரும்பாலும் செயல்படுவார், வெளியில் நின்று செயல்படுவார். ஆனால் இவர் அக செயல் முனைவோர் அல்லது அக தொழில் முனைவோருங்கிறவர் முழு நேரமும் நிறுவனத்திலிருந்து பணி செய்வார். அடுத்து ஒரு சிறு பகுதி மாணவர்களே, தொழில் முனைவோருக்கும் மேலாளருக்கும் உள்ள வேறுபாடு. இதுவும் அதே மாதிரி தான் வரும். மேலாளருக்கும் தொழில் முனைவோருக்கும் உள்ள வேறுபாடு. முதல்ல தொழில் முனைவோரோட நோக்கு ஒரு அமைப்பினை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வினையை தொழிலை தொடங்குவது நடத்துவது இவரோட நோக்கு. ஆனால் மேலாளரை பொறுத்த வரைக்கும் தொடங்கிய வினையை சரியாக பணியாற்றுவது இவரோட நோக்கம். வேலையில் சேர்ந்தாச்சு, அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது தான் மேலாளரோட நோக்கம். அடுத்து தகுநிலை. தொழில் முனைவோருங்கிறவர் உரிமையாளர். ஆனால் இவர் மேலாளருங்கிறவர் ஊதியம் பெறக்கூடிய ஊழியர், உழைப்பாளி, சம்பளம் மட்டும்தான் இவருக்கு, பணியாளர். இடர் ஏற்றல். தொழில் முனைவர் இடர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடர் ஏற்பாளராக இருக்கிறார். லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் எந்த ஒரு நிச்சயமற்ற தன்மையையும் தாங்கிறவராக இருக்கார். இவர் இடர்லெல்லாம் பங்கேற்பது கிடையாது. இடர் வந்தால் மாறிடுவார், வேறு கம்பெனிக்கு போயிடுவார். வெகுமதி. தொழில் முனைவோருக்கு லாபம் கிடைக்கும், இவருக்கு மேலாளருக்கு என்ன கிடைக்குன்னா சம்பளம் கிடைக்கும், ஊதியம், மேலூதியம், படிகள், ஊக்க ஊதியம், இன்சென்டிவ், இது இவருக்கு உண்டு. ஆற்றல். தொழில் முனைவோரை பொறுத்த வரைக்கும் அவர் படைப்பாற்றல் மிக்கவர், எதையாவது புதுசாக செய்யணுங்கிற உந்துதல் மனப்பான்மை உடையவர். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும், மேலாளரை பொறுத்த வரைக்கும் நல்ல கோட்பாடும் அறிவும் மனித உறவும் திறனும் பெற்றவராக இருக்கிறார். நன்றி மாணவர்களே.